ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்ம சுத்திட்டு இருக்கோம் இல்லையா? காலையில எழுந்ததுல இருந்து நைட் வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம மண்டையை போட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். சில பேர் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க, இல்ல சில பேர் அதை அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. பட் சில பேரால அதை ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப டிப்ரெஷன்ல போய் அவங்களோட லைஃபையே முடிச்சுக்கிற அளவுக்கு சில பேர் போயிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஃபேமிலி ப்ராப்ளமால அவங்களோட 5 வயசு பையனை விட்டுட்டு அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த 5 வயசு குழந்தையோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அம்மா இல்லாம அது எப்படி வளரும்? இந்த மாதிரி நிறைய லேடிஸ் இருக்காங்க. எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, என்னன்னா நாங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கோம், எனக்கு சூசைடல் தாட்ஸ்லாம் வருது அப்படின்னு நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் கமெண்ட் பண்றீங்க. நான் உடனே டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன்ல போகாம நம்மளை நாம எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோல விரிவா பேச போறோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதான் நான் இந்த வீடியோல விரிவா சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ரொம்ப கடினமான வருஷம்ங்க. ஏன்னா நம்ம என்னன்னா முதல்ல ஒரு 3 மாசம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாமே பாசிட்டிவா அவங்கள சுத்தி நடக்கும். ஒரு ஃபங்க்ஷன் அந்த மூட்லயே அவங்க இருக்கிறதால ரொம்ப ஹாப்பியா அவங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா மெல்ல அவங்களோட நெகட்டிவ்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க உங்க ஹஸ்பண்ட் பயங்கர சுறுசுறுப்பா இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஆனா அவர் ரொம்ப லேசியா இல்ல ரொம்ப கிளீனா இல்லாத ஒரு பர்சனா இருக்கலாம். இல்ல ஒய்ஃப் ரொம்ப நல்லா குக் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த லேடிக்கு குக்கிங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் நம்மளை பத்தி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு தெரிய வரும்போது, என்னடா நம்ம இவங்களை இப்படி நினைச்சிருந்தோமே, ஆனா அவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு சலிப்பு ஏற்பட ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாம சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த டைம்ல இருக்காது. சோ அதனால நிறைய குட்டி ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த முதல் 2 வருஷத்துல எவ்வளவுதான் ஆதர்ச தம்பதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ரொம்ப கஷ்டங்க. அதை தாண்டி வந்துட்டா நமக்கு டைவர்ஸ்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு பாண்டிங் அதிகமாயிடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் தாக்கு பிடிக்கிறது தான் மேரேஜ்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல தான் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஐயோ எனக்கு இந்த ஹஸ்பண்ட் பிடிக்கவே இல்லை, இவர் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னோ, இல்லை ஒய்ஃப் என்ன இப்படி இருக்காங்க, நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அவங்க இவ்வளோ இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு சலிப்பு ஏற்பட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு, ஓகே நமக்கு வாச்ச வாழ்க்கை இப்படி இருக்கு, இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவ்ஸை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்குங்க. அதுக்கு அடுத்து 2வது டிப் என்னன்னா, நிறைய பேருக்கு ஹஸ்பண்டால பிரச்சனை வருதோ இல்லையோ, மாமியார் மாமனார் நாத்தனார் இப்படி நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் இல்லையா? இதுதான் மேக்சிமம் நிறைய வீட்டுல நடக்கும். என்னன்னா அவங்க தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்றாங்க, இல்ல உங்க வீட்டுல என்ன இப்படி இருக்காங்க, நாங்களாம் இந்த மாதிரி தான் இருப்போம் எங்க வீட்டுல இப்படின்னு ஸ்டார்டிங்ல அப்படி கொஞ்சமா ப்ராப்ளம் வரும். ஒரு சாம்பார் வைக்கிறதுலே, என்ன நீங்க குக்கர்ல சாம்பார் வைப்பீங்களா, நாங்கன்னா பாத்திரத்துல சாம்பார் கொதிக்க வைப்போம் அப்படின்னு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆரம்பிச்சு அப்படியே பேச்சு வளர்ந்து பெருசா கொண்டு போய் விட்டுடுங்க. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வைஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேங்க. சோ உங்க மாமியார் இந்த மாதிரிதான் செய்யணும், எங்க வீட்டுல இதுதான் பழக்கம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்பத்திக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாம அந்த வீட்டுக்கு புதுசு இல்லையா? இல்ல நான் எங்க அம்மா வீட்டுல இருந்த மாதிரிதான் இங்க இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை ஏற்படும். எப்பயுமே 2 சைட்லயுமே அப்படியே முறுக்கா ஆளுங்க இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு உடஞ்சிரும் இல்லையா? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதான் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம தாக்கு பிடிக்க முடியும். சோ நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டி இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வளைஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா உங்க மாமியார் உங்களுக்காக நிறையவே வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க சொல்லலாம், போங்க மேடம் நான் இதெல்லாம் நிறைய வளைஞ்சு கொடுத்தாச்சு, வளைஞ்சு நாங்க உடஞ்சே போயிட்டோம், இன்னும் நாங்க எப்படி வளைஞ்சு கொடுக்கறது அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. அப்போ உங்களுக்கு தேவையானது அக்செப்டன்ஸ், அதாவது நம்ம சகிப்புத்தன்மையை நம்ம உருவாக்கிக்கணுங்க. ஓகே நம்ம மாமியார் இந்த மாதிரி தான், ஸோ நாம இப்படிதான் இருக்கணும், நம்ம வீடு இந்த மாதிரி இருக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு நம்மள நாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்காக உங்களோட எல்லா விஷயத்தையும் நீங்க விட்டுட்டு வரணும்னு அவசியமே இல்லை. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தா அந்த விஷயத்த நீங்க சொல்லி வேலைக்கு போகலாம். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ண பிடிக்கும், எனக்கு ரொம்ப அந்த மாதிரி போக பிடிக்காது, ரொம்ப சாரி அப்படி போக பிடிக்கலன்னா அதை நீங்க கொஞ்சமா சுடிதாரா ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்காக டோட்டலா நான் எங்க அம்மா வீட்டுல ஏஞ்ச மாதிரி நான் காத்தால 9 மணிக்கு தான் ஏஞ்சுப்பேன்,
எனக்கு சமைக்கலாம் வராது, நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படிலாம் சொன்னோம்னா கண்டிப்பா பிரச்சனை வரதா செய்யும். ஸோ ஒரு விஷயங்கள் நீங்க மாத்திக்கோங்க. இப்ப சில பேர் வந்து அம்மா வீட்டுல ரொம்ப டிவோஷனலா இருப்பாங்க, ஆனா மாமியார் வீட்டுல சாமி கும்பிடுறதே பெருசா மதிக்க மாட்டாங்க. இல்ல சில பேர் வந்து அம்மா வீட்டுல இருந்த வரைக்கும் கோயில் பக்கமே போயிருக்க மாட்டாங்க, ஆனா மாமியார் வீட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தா அவங்க தினமும் பூஜை பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இனிஷியலா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக அது உங்களுக்கு பழகிடுங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கொஞ்சம் நீங்க தாக்கு பிடிக்க பாருங்க. அதுக்கடுத்து முக்கியமான டிப் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை ஓடி போய் அம்மா அப்பா கிட்ட போய் முதல்ல சொல்லிடுவாங்க. ஐயோ எங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்கே, ஹஸ்பண்ட் என்ன இப்படி சொல்லிட்டாரே, இந்த மாதிரி திட்டாரே அப்படின்னு உடனே போய் அதை அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ஏன் பொண்ணை எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. அப்ப இது வந்து பெரிய பிரச்சனையா மாறிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதாவது உங்க கையை மீறின ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தா கண்டிப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. பட் மற்றபடி நீங்க வந்து டே டு டே சண்டைலாம் நடந்ததுன்னா அது அப்பப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுங்க. அதுக்குள்ள அதை போன் அடிச்சோ இல்ல டெக்ஸ்ட் பண்ணியோ இல்ல சில பேர் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணியோ உடனே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. வேற கண்ட்ரியில இருக்கிறவங்க கூட இன்னொரு கண்ட்ரியில இருக்கிற அப்பா அம்மாக்கு அதை போன் அடிச்சு சொல்லிடுவாங்க. இந்த பழக்கத்தை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. ஏன்னா நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டை பத்தி ஒரு பேட் இமேஜை உங்க அப்பா அம்மா கிட்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பிற்காலத்துல உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு பேடான ஒரு ஒப்பீனியன் வந்துடும். இது வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு அழகு இல்லைங்க. ஸோ ஒய்ஃபா இருக்கிற நாம தான் இதை மேனேஜ் பண்ணிக்க கத்துக்கணுங்க. அம்மா அப்பா கிட்ட எந்த விஷயம் சொல்லணுமோ அதை மட்டும் தான் நம்ம சொல்லணும். எல்லா விஷயத்தையும் அம்மா அப்பா கிட்ட ஒப்பிக்க கூடாது. அப்படி ஒப்பிக்கும் போது நம்ம பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிடும். நிறைய பேர் வந்து அவங்க மாமியார் அம்மாவா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போறோங்க. ஏன்னா மாமியார் என்னோட அம்மாவா இருக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. சில பேர் வந்து மாமியார அம்மான்னு கூட கூப்பிடுவாங்க. ஸ்டார்டிங்ல இது எல்லாமே நடக்கும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அப்படியே அது தேஞ்சு போய் மரியாதையே கம்மியாகி சண்டை பெருசாயிடும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போக கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க மாமியாருக்குள்ளேயும் ஒரு அம்மா இருக்கவங்க, அவங்களுக்குள்ளேயும் ஒரு மதர் நேச்சர் இருக்கும். அதை நம்ம வெளிக்கொண்டு வர பார்க்கணும். இதை எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா, இதுக்கு ஈஸியான வழி, உங்களுக்கு நாத்தனாருங்க இருக்காங்களா, அதாவது உங்க பிரதர் உங்க ஹஸ்பண்டுக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட நீங்க நல்ல விதமா மூவ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாமியாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, அவங்க வீட்டு பொண்ணுங்களை நம்ம புதுசா வர பொண்ணு மதிக்கணும். அப்படி மதிச்சாவே அவங்களுக்கு அது ரொம்ப திருப்தியே கொடுக்குதுங்க. ஒண்ணுமே இல்லை, உங்க நாத்தனார் வீட்டுக்கு வராங்களா, வாங்கம்மா வாங்க, எப்படி இருக்கீங்க, நீ நல்லா இருக்கீங்களா, தண்ணி குடிங்க, இப்படின்னு சின்ன வார்த்தைகள் தான். இதை சொல்றதுக்கு நமக்கு மனசு இருந்தா போதும், அதை சொன்னாவே போதும். நீங்க அப்படியே எல்லாத்தையும் சமைச்சு அவங்களுக்கு விதவிதமா படைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அவங்கள சாதாரணமா கிரீட் பண்ணி நீங்க எப்படி உங்க சிஸ்டர்ஸோட பழகுவீங்களோ அதே ஒரு கன்சர்னோட அவங்களோட பழகுங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா அவங்களுக்கு அதை ஆறுதலா சொல்லுங்க, இல்ல பேசுங்க. உங்களோட பிரச்சனைகளை அவங்களோட பேசிக்கலாம். பட் உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையை மட்டும் சொல்லக்கூடாதுங்க, அது ரொம்ப டேஞ்சர். பட் மற்றபடி ஜென்ரலா நீங்க எல்லா விஷயமே அவங்க கிட்ட பேசுங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியரை மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க மாமியாருக்கு என்ன தோணும், பரவாயில்லையே நம்ம மருமக வந்து நம்ம பொண்ணுங்க கிட்டயும் நல்லா தான் பழகுறா, அப்ப நாமளும் இவ்வளவு ஒழுங்கா ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களையும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க வந்து அவங்க பொண்ணுங்களோட எப்படி பழகுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்க மாமியார் உங்க மேல அன்பு செலுத்துவாங்க. அந்த ட்ரிக்கை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மாமியார் மருமகள் பிரச்சனை நின்னு போயிடும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான டிப்புங்க, எல்லா லேடிஸுமே இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது என்னன்னா, உங்க வீட்டுல எந்நேரம் பிரச்சனைன்னு இருக்கா, அதை சால்வ் பண்ண நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த பிரச்சனைய ஓரமா வச்சுட்டு, சரி ஓகே எங்க மாமியார் எப்பயும் என்ன திட்டதா போறாங்க, எங்க நாத்தனார் எப்பயும் என்ன குறை கண்டுபிடிக்கதா போறாங்க, சரி ஓகே விட்டு தள்ளுவோம், நாம நம்ம வேலையை பார்ப்போம்னு உங்க வேலை மேலேயும் உங்க குழந்தைங்க மேலேயும் உங்க கவனத்தை திருப்பிடுங்க. அப்படி திருப்பினீங்கன்னாவே பாதி பிரச்சனை காணாமே போயிடும். நாம வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, நம்மளை பத்தி ஏதாவது பேசுறாங்களா, இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம மைண்டும் அவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு இந்த சீரியல்ல வர மாமியார் மருமக சண்டை மாதிரி ஆயிடும். சோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கமே உங்க தலையை திருப்பிக்காதீங்க. அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நீங்க இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுங்க. இல்லைன்னா அதே பிரச்சனையில உழண்டு நீங்க வந்து உங்க மைண்டே வந்து யோசிக்கிற திறனை இழந்துருங்க. எந்நேரம் என்ன பேசலாம், அவங்கள எப்படி சண்டை போடலாம், எப்படி பதிலுக்கு பதில் பேசலாம், இப்படியே தான் நம்ம மைண்ட் யோசிக்குமே தவிர நம்மளோட சுய முன்னேற்றத்துல நம்ம மைண்டு போகவே போகாதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களோட குழந்தைங்க, உங்களோட வேலை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க வீட்டில் வர ப்ராப்ளம்ஸை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு ஒரே வழி, முடிஞ்ச வரைக்கும் அதை இக்னோர் பண்ணிட்டு உங்களோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்றது தான். ஏன்னா காலம் எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணும். இந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தா நீங்க ஈஸியா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்க. அப்படி இல்லாம இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண தப்பு மாதிரி தயவு செஞ்சு யாருமே செய்யாதீங்க. நம்ம வாழ்க்கையை முடிக்கிறது எப்பயுமே நம்ம பிரச்சனைக்கு தீர்வாகாது. எல்லாருக்குமே வாழ்க்கை ரொம்ப நல்லா அமையும் அப்படின்றதுக்காக நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் கான்ஃபிடென்ட்டா உங்க லைஃபை லீட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.